ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ்லபிஏ சேனல். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதான் என்னுடைய லாஸ்ட் வீடியோ. யூடியூப்பில் வந்து பல கனவுகளோட சாதிக்கணுன்ற ஒரு ஆசையோடய தான் நான் யூடியூப் வந்து ஆரம்பித்தேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட திருமணம் உங்களுக்கு தெரியும். நான் 2வது மனைவி, அக்கா தங்க 2 பேருமே ஒருத்தவங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். பல கஷ்டம் வீட்டில் இருக்குன்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பிராங்க் வீடியோலாம் கிடையாது. உண்மையாலுமே இதுதான் என்னுடைய கடைசி வீடியோ. பல ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிச்சு இந்த யூடியூப் நடத்த ஆரம்பித்த ஆசையால் வீட்லேயும் சரி எல்லா விதத்துலேயும் சரி பல கஷ்டத்தை நான் வந்து அனுபவிச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இதில் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு எஜுகேட்டர், உங்களுக்கு தெரியும் இன்ஜினியரிங். ஸோ என்னோட இன்ஜினியரிங் வேலைக்கு தான் நான் வந்து போக போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்பில் இதுக்கப்புறம் நான் வீடியோ போட மாட்டேன். இதுதான் என்னோட லாஸ்ட் வீடியோ. நான் எவ்வளோ சாதிக்கணுன்ற ஆசையில் என்னென்ன வீடியோஸ்லாம் போட்டேன், எதுவுமே வந்து ரீச் ஆகலை. எல்லாமே வந்து தோல்வியிலே தான் முடிவடைஞ்சிருச்சு. அப்படின்னும் போது எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் நிறைய சண்டை வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்படிலாம் நீ ஏமா சம்பாதிக்கணும் அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கான பதிலுமே நான் வீடியோவில் சொல்லி முடிச்சிருவேன் கண்டிப்பாக. ஸோ இந்த ஒரு வீடியோ மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன மாதிரி நீங்களும் வந்து அனுபவிச்சிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் கொடுங்க. கை குழந்தைய வச்சுட்டு வீடியோ போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ இந்த வீடியோ எடுக்கிறது கூட நான் எங்கள் அக்கா பிள்ளைங்க தான் குழந்தைய கொடுத்துட்டு வரேன். பல கேவலமான பேச்செல்லாம் வாங்க வேண்டியதாக இருக்கும், பல அசிங்கங்கள்லாம் தாங்க வேண்டியதாக இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி எதையாவது நம்மளும் சாதிச்சிடலாம், ஏதாவது நம்மளும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ முயற்சி பண்ணி கடைசியில் இன்னைக்கு என்னோட கண் பார்வையை நான் வந்து இழக்கிற அளவுக்கு ஆகிருக்கேன். கண் பார்வை ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்ணாடி போடாமல் தான் இருந்தேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வந்து கண் போடல, கண்ணு கிட்ட காட்டுற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்ணுக்கு மேலே கட்டி வந்து வளர ஆரம்பிச்சிச்சு. இதனால் வீட்டில் என்ன சொல்லிட்டாங்க, நீ இப்படிலாம் ஒன்றும் சம்பாதிக்க வேண்டாம், நீ வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஈஸியாக சொல்லிட்டாங்க. ஆனால் என்னால் ஸ்டாப் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன் தெரியுங்களா, சின்ன பிள்ளையிலேருந்தே நம்ம வந்து வெற்றி அடையணும். வெற்றி வந்து சீக்கிரம் கிடச்சிடாது. அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து கூடிய சீக்கிரமாக வந்து கண்டிப்பாக வெற்றி அடையணும். பல தோல்வி வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லி நான் எங்கள் வீட்டுக்கிட்ட என்னை அசிங்கமாக நிறைய வயசு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வல்கரான மெசேஜ் பண்ணுவாங்க. அதெல்லாம் தாண்டி நான் வீடியோ போடுவேன். ரொம்ப பெண்களை எப்படி பேசணும் அப்படிலாம் அனுப்புவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எல்லாத்தையும் ஹைட் பண்ணி டெலிட் பண்ணி, சோஷியல் மீடியான்றது சாதாரண இல்லை. ஒரு பொண்ணு கீழேருந்து மேலே வரைக்கும் பார்த்து மெசேஜ் பண்ணுவாங்க. அத்தனையும் தாங்கிக்கிட்டு நான் வீடியோ போட்டேன். ஜெயிக்கணும், வீட்டில் இருக்கிற நேரத்தில் நம்ம ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நீ போய் உழைச்சி சம்பாதிக்கிறது தானே, இப்படிலாம் எனக்கு சம்பாதிக்கிறேன்னு கேட்பீங்க. நான் வந்து ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பல சூழ்நிலையால் நான் வந்து 2வது மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பணக்காசு இருந்தால் தான் நாய் கூட நம்மளை மதிக்குன்ற மாதிரி இந்த உலகம். பணம் இருந்தால் தான் எல்லாரும் மதிப்பாங்க. எப்படியாவது இல்லை நம்ம பணம் சம்பாதிச்சோம், எனக்கு சப்ஸ்கிரைபர் சம்பாதிக்கணும், அவார்டு வாங்கணும், பெரிய லெவலுக்கு போகணும், அதெல்லாம் யோசிக்கல ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்போட ரூல்ஸ் என்ன, 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் அதை ரீச் பண்ணணும், காசு சம்பாதிக்கணும். இது மட்டும் நான் உண்மையாக ஓப்பனாக சொல்கிறேன். இது மட்டும்தான் நான் உண்மையாக நினைச்சேன். ஆனால் அது நடக்கலை. ஒரு யூஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு செலவு தான் இருக்கே. இப்போ கண்ணாடி வாங்கி கொடுத்ததுக்கு அவ்வளோ திட்டு, இந்த ஃபோனை பார்த்துட்டே இருந்தால் தானே இப்படி ஆச்சு, இன்னைக்கு நான் தான் செலவு பண்ணிட்டு இருக்கிற பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காருமா, அவங்க வயசு 28 ஆகுது, 28 வயசுக்கு போடக்கூடிய பவரம் இது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 3500 ரூபாய் செலவு பண்ணி கூப்பிட்டு வராரு. இப்போ நம்ம ஸ்டாண்டில் வச்சு தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஸ்டாண்டோட விலை ஒரு 1500 ரூபாய். இப்படி செலவு தான் ஆகுதே தவிர இதெல்லாம் வீட்டு செலவு ஒரு தோணிச்சு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாக தோணிச்சு. எங்களை மாதிரி பொண்ணுங்களை சாதிக்க முடியாதுன்னு தெரியுங்களா. எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் உண்மை. சப்போர்ட்டுக்கு ஆள் இருந்தால் நம்மளால் சாதிச்சிடணும். சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை. நம்ம தனிப்பெண்ணா எத்தனை பேர் சாதிக்கிறாங்க. ஆனால் யூடியூப்பில் நான் சாதிக்கணும்னு ஆசைப்பட்டு பாருங்க. அழகாக இருக்கணும், நல்லா மேக்கப் பண்ணணும், நான் வந்து இடத்துக்கு போகணும், இப்படிலாம் வீடியோ போட்டு ஜெயிக்கலாம். நான் ஏதோ காமெடி தானே பண்ணிட்டு இருக்கேன். என் குடும்ப கதையை உண்மையாக சொல்கிறேன். பொய்யா நடிக்கணும். பொய்யா நடித்தா பரவாயில்ல, பொய்யா நடிக்கிறது இல்லைல்ல. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழுது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால தான் நான் கட் பண்ணி ஸ்கிப்பிங் பண்ணுறேன். ஏன்னா அழுது நம்ம வீடியோ போடக்கூடாது. போட்டோன்னா அதுவே வந்து எப்படின்னா நீ அழுது நாடகம் நடிக்கிற அப்படின்ற மாதிரி வந்துடும். அப்படி இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாக என் மனசார உணர்ந்து நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். பார்க்குற ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் நான் கேட்குற ஒரே ஒரு கொஷின் தான், ஒவ்வொரு பொண்ணு சாதிக்கணும் தான் வீடியோ போடுறாங்க. உங்கள் ஆதரவு ரொம்ப அதிகமாக தரீங்க. நான் கேட்குறேன், என்ன பண்ணால் நீங்களா ரசிப்பீங்கன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அன்றாட வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாரும் போட்டு மேலே போயிட்டு இருக்காங்க. ஆனால் எங்கள் வாழ்க்கையில் நல்லா இல்லை, அதனால தான் உங்களால் பார்க்க முடியல. நல்லா இல்லைங்க, நாங்கள் நல்லா இருக்கணுங்க, அதுக்கு ஆதரவு கொடுங்கன்னாங்க எல்லா பெண்களும் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாரையும் நம்பி ஏமாறுற ஃப்ரெண்ட்ஸ். வெகுலியாக இருந்துடுறோம் போல அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிறேன். நம்ம உண்மையாக சொன்னால் நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வந்து முயற்சி கிடைக்கணும். ஆனால் உண்மையான போலியான தோட்டத்தோடு நடிக்கிறவங்களுக்கு தான் முயற்சியும் வெற்றி கிடைக்குது. என்ன மாதிரி உண்மையாக இருக்கும் கிடைக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அது வாழ்க்கையாக இருக்கட்டும், சொந்த பந்தமாக இருக்கட்டும், அப்படி நீ கணவராக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே எனக்கு தோல்வி தான் ஃப்ரெண்ட்ஸ். என் உழைப்பு ரொம்பவே புரிஞ்சு வாங்கிக்கிறாங்க. ஆனால் எனக்கு எந்த ஒரு நல்லதுமே நடக்க மாட்டுது. என் கை குழந்தைய வச்சு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நான் மீடியாவில் சாதிக்கணும்னு நினச்சது தப்பு. நல்லா உணர வச்சுட்டீங்க நண்பர்களே. ரொம்ப நன்றி. இதான் என்னுடைய கடைசி வீடியோனால மேற்கொண்டு பேச முடியல. இன்னைக்கு உடம்பு பாதிச்சு, மனசும் பாதிச்சிச்சு. நான் பணத்துக்காக ஆசைப்பட்டுதாங்க வீடியோ ஆரம்பித்தேன். என் குடும்ப சூழ்நிலை ஏதாவது பணம் சம்பாரிச்சு நம்ம பெரிய லெவலுக்கு வந்துடணும். ஆனால் நீங்கள் எல்லாருமே எனக்கு கொடுத்த பாசமான வார்த்தை அன்பு போக நாளையில் இதில் பணம் சம்பாதிக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஆதரவு கொடுத்த மக்கள் சந்தோஷமாக நம்ம டெய்லி காலையில் இருந்தோடனே அண்ணா ஒருத்தர் மெசேஜ் பண்ணுவாங்க, தங்கச்சி என் பாசமான தங்கச்சி நான் ஒரு அம்மா ஒருத்தர் அனுப்புவாங்க வயசானது, என்னடா இன்னைக்கு சாப்பிட்டியா, என்னடா எங்கள் வீடியோ போடலையாடா, லைவ் வரையாடா, அப்பெல்லாம் கேட்பாங்க. அப்பெல்லாம் என் மனசே மாறிச்சு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாலுமே பணத்துக்காக நம்ம உள்ளே வந்தோம். ஆனால் இவ்வளோ மக்கள் நமக்கு ஆதரவு கொடுத்து அன்பு கொடுத்துட்டாங்களே, நம்ம அந்த அன்பு வந்து அந்த பணத்துக்கு ஈடே ஆகாது அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷப்பட்டு போயிட்டேன். ஆனால் ஒன்று வீட்டில் செலவு பண்ணும்போது உங்களுக்கு என்ன அன்பு தானே வேணும், நான் தரேன், நீ எதுக்கு நீ ரோடோட போய் அன்பெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கேன், இதில் பணம் சம்பாதிச்சு கிழிச்சிடும்னு சொன்னேன், எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அலட்சியமாக பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனாலே வேண்டாம் நாங்களாம் வந்து யூடியூப் வந்து நடத்தி சாதிக்க முடியாது அப்படின்னு நல்லா வந்து ஆதரவு கொடுத்து புரிய வச்சுக்கீங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட லாஸ்ட் வீடியோ. இதுக்கப்புறம் நான் வீடியோ போட மாட்டேன்.
உங்களுக்கு சேனல் வந்து அப்படி தான் இருக்கும், நான் டெலிட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் ரொம்ப ஆசைப்பட்டு ஓப்பன் பண்ண சேனலு. அது பெருசாகி ஒரு நாள் என் நிலமெல்லாம் மாறும் பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக நான் வந்து என் பிள்ளைங்களாம் பெருசாக வாங்க பார்த்தீங்களா, அப்போ கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன். வெற்றின்றது எப்போ வேணாலும் வெற்றி அடையலாம், அது இன்றைக்கி தான் அடையணும்னு கிடையாது. அதனால் இவ்வளோ நாள் ஆதரவு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவுமே என்னால் வந்து சொல்லிக்க முடியல. ஒரு சஜஷன் மட்டும்தான், யூடியூப்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா எல்லாரையும் தேடி ஒரு குழுவாக ஃப்ரெண்டாக ஆக்காதீங்க. அது மூலயமா உங்களுக்கு நிறைய ஆபத்தும் பேராபத்தும் இருக்குது. அது மூலமாக தீங்கும் நிறையா வரும். அதனால் அதை மட்டும் தயவு செஞ்சு செய்யாதீங்க. யாரையும் நம்பி ஏமாறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அது மட்டும் தான் சொல்லுவேன். நிறைய ஏமாற்றங்கள் என் வாழ்க்கையில் நடந்துருச்சு. இதுக்கு மேலே நான் ஏமாறக்கூடாதுன்னு இருக்கேன். ஒரு இன்ஜினியரிங் படித்த பொண்ணு இந்தளவுக்கு முட்டாளாக இருந்திருக்கேன் அப்படின்றத எனக்கு உணர வச்சிருச்சு யூடியூப். எனக்கு நிறைய டேலண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எஜுகேஷன் லெவல் எக்கச்சக்க வீடியோஸ் போட முடியும். ஆனால் என்னால் போட முடியாத சூழ்நிலை இருந்ததால் மட்டும்தான் நான் குடும்ப கதையை போட்டுட்டு வந்தேன். கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைக்கு என்னுடைய ஓன் உழைப்பால் நான் முயன்று வந்துட்டு அதுக்கப்புறம் என் பிள்ளைங்களையும் பெருசாக்கிட்டு அதுக்கப்புறம் நான் திரும்பி வருவேன். அது வரைக்கும் வீடியோ போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.